Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. மதுரை தனக்கன்குளம் மொட்டைமலையில் திமுக முன்னாள் மண்டல தலைவரின் ஆதரவாளர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இதனால் போலீஸ் அங்கு குவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலமுருகன். விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக முன்னாள் திமுக மண்டல தலைவர் வி.கே. குருசாமியின் தங்கச்சி மகனான கிளாமர் காளி என்பவரை மதுரை தனக்காங்குளம் மொட்டமலை பகுதியில் உள்ள வெங்கலமூர்த்தி நகர் பகுதியில் மர்ம நபர்கள் வெட்டி படுகொலை செய்து தப்பி ஓடிவிட்டனர். பின்பு உடலை சம்பவம் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு காவல்துறையினர் விரைந்து சென்று உடலை கைப்பற்றி மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு வரும்போது அவர்களுடைய ஆதரவாளர்கள் ஆம்புலன்ஸை அடித்து உடைத்தபடியே வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் இந்த வழக்கு சம்பந்தமாக காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்த போது முன்னாள் மண்டல தலைவர் குருசாமி அவர்களுக்கும் முன்னாள் அதிமுக மண்டல தலைவர் ராஜபாண்டி உறவினரான வெள்ளக்காளி என்பவருக்கும் இருதரப்பிற்கும் முன்விரோதம் காரணமாக 20க்கும் மேற்பட்ட கொலைகள் மதுரையில் நடைபெற்றிருக்கிறது. தற்போது A+ ரவுடி வெள்ளைக்காளி சிறையில் இருந்து கொண்டே அவரது விசுவாசிகளுக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்து கிளாமர் காளியை கதையை முடிக்க திட்டம் திட்டினதாக கூறப்படுகிறது. அதன்படி நேற்று இரவு தனக்காங்குளம் மொட்டமலை பகுதியில் உள்ள வெங்கலமூர்த்தி நகர் பகுதியில் முன்னாள் திமுக மண்டல தலைவர் குருசாமியின் தங்கச்சி மகனான கிளாமர் காளியை வெள்ளைக்காளி டீம் கொலை செய்ததாக சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணை செய்து வருகிறது. இரு தரப்பிற்கும் மாறி மாறி கொலை நடைபெற்று வந்த நிலையில் தற்போது நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் கிளாமர் காளியை கொலை செய்தது மதுரையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. கிளாமர் காளி மீதும் 2 கொலை வழக்குகள் இருப்பதாகவும் காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது கிளாமர் காளி உடலானது மதுரை அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதால் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை பகுதி முழுவதும் பரபரப்பாக விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.